போட்டுடுறேம்மா. இது பொரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். நான் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடுறேம்மா. 8 விசில் வந்துருச்சுமா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் பண்றேன். கறி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாமா. எண்ணெய் ஊற்றிக்கலாமா. பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம், 2 ஏலக்காய் போட்டுடுறேம்மா. இது பொரிஞ்சு 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணியிருக்கேம்மா. கொஞ்சம் தாளிப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேம்மா. நான் அரைச்சி வச்சது கரெக்டாக இருக்கு. 3 தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேம்மா. ஏன்னா இதில் குழையணும், அதுக்காக தான். இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணுமா. அதில் தேங்காய் ஒரு 4 பத்தை, இதில் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து தாம்மா. பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இதில் சேர்க்க போகிறேன். இது மொத்தத்தையுமே இதில் சேர்த்துடலாமா. நான் இதுக்கு காரம் இது எல்லாம் நான் இதுலேயே கரெக்டாக போட்டிருக்கேன். அதனால் மொத்தத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இதில் உப்பு கொஞ்சமாக தாம்மா போடுறேன். ஏன்னா கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது கறி வேக வச்ச தண்ணியை நான் இதில் மட்டன் சேர்த்துட்டேன். நான் மட்டன் இதில் சேர்த்துட்டேன். இனிமே இதில் மட்டன் மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மிளகா வாடை போகிற வரைக்கும் அது கொஞ்சம் கிண்டி. ஏன்னா கறியெல்லாம் வெந்துருச்சு. நல்லா இதை நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு.